ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. அன்று பார்த்தா அக்னிபத் ஸ்கீம் மூலமாக தான் இந்த ஏர்ஃபோர்ஸ்க்கான வேலையை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 17 ஜனவரி 2024 6 பிப்ரவரி 2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கான எக்ஸாம் தேதி கொடுத்துருக்காங்க. 17 மார்ச்லேருந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஜனவரி 2004 2 ஜூலை 2007 பிறந்திருக்காங்க பாருங்கள். இவங்க மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை இன்கேஸ் கேண்டிடேட் பார்த்தா கிளியர் ஆல் த ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதாவது இந்த எக்ஸாமினேஷன் ஃபுல்லாகவே எல்லாம் கிளியர் பண்ண பர்சன் அப்பர் ஏஜ் லிமிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயசு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணி முடிச்சிட்டுனா 21 வயசு வந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்லி அன்மேரிட் கேண்டிடேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஏல சயின்ஸ் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணும். 12th வித்து மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் மற்றும் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வித்து 50% மார்க் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் 50% மார்க் எடுத்துருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இதை சயின்ஸ் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அல்லது பார்த்தீங்கன்னா 3 year டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது பாருங்கள். இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இவங்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. அல்லது கொடுத்துருக்காங்க பாஸ் 2 years வெக்கேஷனல் கோர்ஸ் இருக்குது பாருங்கள். வித்து நான் ஒகேஷனல் சப்ஜெக்ட் அவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேட்டகரியில் வரீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பி அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. இருந்தாலும் சயின்ஸ் சப்ஜெக்ட் தவிர்த்து மீதி சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக இந்த வேலைக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணவங்க, டிப்ளமோ முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அப்படி கீழே அவங்களுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 152.5 சென்டிமீட்டர் கட்டாயமாக தேவைப்படுது. இதுவே நீங்கள் பெண்களாக இருக்கீங்கன்னா 152 சென்டிமீட்டர் கட்டாயமாக உங்களுக்கான ஹைட்டு இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு மற்றும் ஏஜுக்கேற்ற வெயிட் கண்டிப்பாகன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செஸ்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். மேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஷனில் 5 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அதே பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஹியரிங் எந்த அளவுக்கு இருக்கணும், அதேமாரி டென்டல் கேட்டிருக்காங்க. விஷுவல் ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே மேலே போனால் மீதி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா டேட்டூ எந்த மாதிரி இருக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா இது ஒரு டெம்பரரி ஜாப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அக்னிபத் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டெம்பரரி ஜாப் மாதிரி தான், ஒரு பேக்கேஜ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தம் 4 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கில் இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லீவ் டேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனுவல் லீவாக உங்களுக்கு 30 நாட்கள் லீவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சிக் லீவ், உங்களுக்கு நோய் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கும் லீவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தா மெடிக்கல் அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பே அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இப்போ இந்த ஏர்ஃபோர்ஸுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் சேவா நிதி பேக்கேஜ் மூலமாக தான் உங்களுக்கான சேலரியை வந்து வழங்குறாங்க. மொத்தமாக நீங்கள் 4 வருஷம் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மந்த்லி வந்து 30,000 உங்களுக்கான சேலரி வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த 30,000 21,000 மட்டும் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து கொடுப்பாங்க. மீதி 9,000 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கான்ட்ரிபியூஷனில் எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு 9,000 வந்து கான்ட்ரிபியூஷனை வந்து போடுவாங்க. சேம் செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 33,000 கொடுப்பாங்க. அதில் 23,000 கைக்கு வரும், மீதி 9,500 வந்து பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 36,500 வரும், அதில் 25,000 நீங்கள் கை கொடுப்பாங்க, 10,000 வந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு ஒவ்வொரு இயரும் உங்களுக்கான சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து 30% பிடிக்கிறாங்க பாருங்கள், அந்த அமௌண்ட்டும் சேம் 30% கவர்மெண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது எல்லாமே சேர்த்து டோட்டலாக 5 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிடித்தம் பண்ணுறாங்க. 5 லட்ச ரூபா, அப்புறம் கவர்மெண்ட் 5 லட்சம் கொடுக்குறாங்க. டோட்டலாக நீங்கள் 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜாபை முடிச்சதுக்கப்புறம் 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு சேவா நிதி பேக்கேஜ் மூலம் உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்க போது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இருந்தாலும் பர்மனன்ட் ஜாப் ஆகியிருந்த நடந்திருக்கும். இது முழுக்க அக்னிபத் ஸ்கீம்ன்றதால 4 வருஷம் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் வந்து பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான சேலரியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறாங்க, டெத் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறாங்க, டிசபிலிட்டி காம்பன்சேஷன் வந்து பார்த்தா கவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம் அக்னிவீருக்கான ஸ்கில் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்க போது ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் சப்ஜெக்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட்னா 40 நிமிஷம் இருக்க போது இந்த மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனில் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் போவீங்க, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்க போது, இந்த மாதிரி பல டெஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்க போது. ஸோ ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபேஸ் 1 எக்ஸாம் இருக்க போது அந்த எக்ஸாமினேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து போவீங்க. கண்டிப்பாக இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்க போதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க, பிஎஃப்டிக்கான டெஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தா பிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து 1.6 கிலோமீட்டரை வித்தின் 7 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஓடி காட்டுற மாரி இருக்கும். அதேமாரி பெண்களுக்கு 1.6 கிலோமீட்டரை நீங்கள் 8 நிமிஷத்துக்குள்ளே ஓடி காட்டுற மாரி இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்லேயே செகண்ட் என்ன இருக்க போதுன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தா 10 புஷ்அப் வந்து கொடுத்துருக்காங்க, 1 நிமிஷத்துக்குள்ளே ஓடி காட்டுற மாரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 10 சிட்டப் வந்து 1 மினிட்குள்ளே பண்ணுற மாரி இருக்கும். 20 ஸ்குவாட் வந்து 1 நிமிஷத்தில் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 10 சிட்டப் வந்து 1 மினிட் 30 செகண்டில் பண்ணுற மாரி இருக்கும். 15 ஸ்குவாட் வந்து 1 நிமிஷம் நீங்கள் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அடபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்க போது. ஸோ இதுதான் உங்களுக்கான பேட்டர்னாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே கிடையாது, உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்க போது அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு இது வரைக்கும் பாருங்கள், அக்னிபத் வாயு இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ண வச்ச ஆடியோ வீடியோ வந்து போட்டிருக்கும், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி கேபியில் வைக்கணும்னு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கான எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 550 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ அப்படியே கீழே வந்தால் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஸோ ஜனவரி மாதம் அந்த தேதி கொடுத்துருக்காங்க, அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ தேதி கொடுத்துருக்காங்க 17 ஜனவரிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க அன்றையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஷார்ட் டைம் இருந்தாலும் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த அப்படி செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.